வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெய்யே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட் அண்ட் சாஃப்டான மைசூர் பாக்கை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக்கு செய்யறதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன், நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை மாவு எடுத்தோம்ல அதே பவுலில் நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது வறுத்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம டைரெக்டாக அந்த பாகுபதத்தில் இந்த கடலை மாவு கொட்டியும் மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் கட்டி கட்டியாகிடும். அதுக்காக நம்ம முன்னாடியே இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா அதே பவுலில் தான் நான் சுகரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகு பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா சுகரும் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணே. இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருதுங்களா, இதுதான் இதோட பதம். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோங்களா கடலை மாவு, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் மிக்ஸ் பண்ணாமல் விட்டால். இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா. இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அதை கெட்டியாக்கிட்டே வரும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிக்கலாம். நான் அதுக்கப்புறம் தான் தடவினேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயில் தடவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம செஞ்ச மைசூர் பாக்கை இதில் போட்டுவிட்டு நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நெய்யே இல்லாமல் மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக கடைகளில் இருக்க மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் மைசூர் பாக்கு பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.